ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது, அப்புறம் சிவப்பு காரமணி, வெண்டைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சம் கீரையும் இருக்குது. என்ன பறிச்சுக்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த கத்திரிக்காய். இதோட ரகம் பேர் தெரியல, பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து பவானி கத்திரின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சொத்தையாயிடுச்சு, அதனால தூக்கி போட்டுட்டேன் அதை. அப்புறம் நம்ம வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம் வாங்க. அன்றைக்கி அடித்த புயலில் பாருங்கள், கவர் வந்து கீழே விழுந்துருச்சு. அலுமினிய கவர் போட்டிருந்தேன்னா அது வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ அது இதையும் சாப்பிட்டுச்சு பாருங்கள். எப்போ மாதிரி இது வந்து நாட்டு மாதுளை கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி பாருங்கள், பூத்திருச்சு, அழகாக இருக்குது. மொட்டை மாடி கீரை இருந்தாச்சு. இப்போ வந்து காரமணி இருக்குது, காரமணி பறிச்சுக்கலாம். காய்க்குது. அப்புறம் முடக்கத்தங்கீரை நிறைய இருக்குங்க, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன். இது வந்து நல்லா மூட்டு வலிக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. தோசையில் அரைச்சி போடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். விட்டுங்க, ரொம்ப இது வளர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம், மற்றதெல்லாம் பறிச்சிடலாம். வேரோட எடுத்துடலாம், காலி பண்ணணும் பேக் வந்து. இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோழி அவரை எடுத்துருக்கோம், அப்புறம் சிகப்பு காரமணி, அப்புறம் ஏனத்தந்த வெண்டை, அப்புறம் பவானி கத்திரிக்காய்னு நினைக்கிறேன், அதுவும் ஒன்று எடுத்துருக்கோம். கூடவே முடக்கத்தாங்கீரை, கொஞ்சம் தண்டங்கீரை இருந்துச்சுங்க, அதையும் பறித்து இன்றைக்கான அறுவடை முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன அறுவடைலாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.